சரி, இன்னொரு கதை சொல்லி, பனைமரத்துலேருந்து கருப்பட்டி வருது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தச்சு பனைமரத்துலேருந்து கருப்பட்டி வருதுல்ல, அதே மாதிரி அது கருப்பட்டி இனிக்கத்தையும் செய்யும். ரெண்டாவது, கரும்புலேருந்து எடுக்கிறோம் சீனி, அதுவும் இனிக்கத்தையும் செய்யுது. ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கருப்பட்டி வந்து உடம்புக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதே சீனியை சாப்பிட்டா சுகருக்கு சேராது, அதுக்கு சாப்பிடாதீங்க, இதுக்கு சாப்பிடாதீங்க, சீனி ஒரு கெமிக்கல் கலக்குறாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே இனிப்புத்தேன். ஆனால் கருப்பட்டியை வந்து நம்ம சேர்த்துக்கங்க, சீனியை சேர்த்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? எனக்கு அம்மாக்கிட்ட என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அம்மா என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, முதல்ல கல்யாணம் பண்ணி மனைவியாக போகிறவங்களுக்கு தான் கருப்பட்டி. ஆனால் இந்த கலியுகத்தில் இதை தெரியாமல் சனம் தவறு செய்யுது. அவங்களுக்குதே எல்லா உரிமையும் இருக்குது, அவங்க தான் கருப்பட்டிக்கு சமம். நம்ம சீனி என்னதே அவங்களுக்கு தங்கமாக அவங்க குடும்பத்துக்கு போனாலும் நாளைக்கு வந்து நமக்கு அந்த மரியாதையே இல்லை. அந்த சீனிக்கு அவங்க வேணுமோ வேணாமான்னு அவங்க நினச்சாலும் ஒரு சபையில் வந்து அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ண மனைவியை கூட்டிகிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்களுக்கே அந்த மரியாதை கிடைக்குது. என்னதே இவங்க ரெண்டாவது தங்கமாக தேனா அமிதமாக இருந்தால் கூட அந்த சபைக்கு இவங்க போகிறப்ப அந்த சபைக்கே கூப்பிட மாட்டாங்க. அவங்க சபையே ஏற முடியாது. யாராச்சும் ரெண்டாவது தரத்தை கூட்டிகிட்டு வந்து சபையில் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அது மாதிரி முதத்தாரந்தே கருப்பட்டி. வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன நினைக்கணும்னா, இதுதே உலகம், நியாயம், நடப்பு, இதுதே அவங்கதே அந்த இடத்துல இருக்கணும். கருப்பட்டியாக இருக்கணும்னா அவங்க மட்டும்தான், அவனாலதே அந்த மதிப்பு, அந்த கருப்பட்டிக்கு உள்ள மரியாதையும் கிடைக்கும். ரெண்டாம் தரம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையை கருத்து ரெண்டாம் தரம் போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு பிள்ளை இருக்குது, குட்டி இருக்குது, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேறாங்க. ஒரு குழந்தையோடு இருக்காங்களே, நம்ம போனால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிலாம் யோசிக்காமல் அவங்களும் விட்டுட்டு போனவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நம்மளை வெறுத்துட்டேன் அப்படின்னு போய் எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் அனுபவிச்சவங்களாம் இருக்காங்க உலகத்தில். அதனால் எப்போயுமே கருப்பட்டிக்கிட்டே மரியாதை, சீனிக்கு மரியாதை இல்லை. அந்த சீனியை நம்ம போகாமல் அவங்க கருப்பட்டியாகவே இருக்கட்டும்னு நினச்சி அவங்க நல்லதோ கெட்டதோ அவங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க, அவங்க பிள்ளையாச்சு, அவங்க குடும்பமாச்சு, அவங்க இழுத்து பறித்து வாழ்ந்துட்டு போகிறாங்க. நம்ம இடையில போய் சீனியாக மாற வேண்டாம், கருப்பட்டியாகவே இருப்போம். ஏன்னா தச்சு அதே நல்லது. அது நினைக்கலைன்னு சொல்கிறதே அம்மா என்ற கதை சொல்லியிருக்கு. அப்படி நினைக்க மாட்டிறாங்க அப்படின்றதுக்காக என்கிட்ட சொல்லி, இதெல்லாம் நீ சொல்லுத்தா, நான் சொன்னின்னு சொல்லி உலகத்துக்கு எல்லோரும் கருப்பட்டியாக இருந்தால் தான் மரியாதை, சீனியாக போனால் மரியாதை இல்லை, அதனால் கருப்பட்டியாகவே போக சொல்லுத்தா எல்லாத்தையும் சொல்கிறேன். அதனால் நம்ம எல்லாருமே கருப்பட்டியாகவே இருப்போம். சரியா?